Tell me, atomic theory first proposed பண்ணது யாரு? ஜான் டால்டன் in 1808, right? ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல இந்த அட்டாமிக் தியரி பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்துல இருக்க 99% ஆஃப் திங்ஸ், ஈவன் ஹியூமன்ஸ், நம்ம கண்ணால பார்க்க முடியாத, பிரிக்கவோ அழிக்கவோ முடியாத அணுவால, தட் மீன்ஸ் ஆட்டம்ஸால தான் உருவாகுதுன்றதுக்கான குறிப்பு 2ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட 50 காப்பியங்கள்ல ஒன்னான மணிமேகலையில சொல்லப்பட்டிருக்கு. 1808லயும் டால்டன் இதையே தான் சொல்லியிருக்காரு. திருக்குறளோட மகத்துவத்தை சொல்ல வந்த ஔவையாரும் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல்னு அணுவோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் டிவைட் கூட பண்ண முடியாத ஒரு திங் தான் ஆட்டம். அது மாதிரி திருக்குறள் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இருந்தாலும் அது கிரேட் மீனிங் அண்ட் டீப் நாலேஜை கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் 6th to 2nd century BCல வாழ்ந்த மஹரிஷி கன்னடா, the father of Indian atomism, also says that all matter is composed of minute, indivisible and eternal particles called paramanu. And ancient Jainism and Buddhist philosophical schools like நியாயா அண்ட் வைசேஷிகாலையும் இந்த அட்டாமிக் தியரி இருந்திருக்கு. பட் ஜஸ்ட் திங்க் அபவுட் திஸ், மைக்ரோஸ்கோப் கூட இல்லாத அந்த பீரியட்ல நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியா அட்டாமிக் தியரியை பத்தி பேசியிருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்க எல்லாருக்குமே அட்டாமிக் தியரி ஃபார்முலாவா தெரியும்னு நாங்க சொல்லல. பட் டால்டன்ஸ் தியரிக்கு முன்னாடியே இந்தியாவில் அட்டாமிக் தியரி இருந்திருக்கு.